அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நரும் கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணி மேகலை மதிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே சிந்தாமணி சுடரை செங்கை செறி வளையை தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே சிந்து மணற்பரப்பில் சிக்கில் விளையாடி முந்தை எகுபதியர் தார் செந்திரு நாவில் சிரித்த இளங்கண்ணி சிந்தும் கலை வடிவே சீர்த்த கடற்கோளின் நந்தா கதிரொளியே நாடகத்து பன்னியலே வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே என்கிற தமிழ்த்தாய் வாழ்த்தினை சொல்லி, இது பாவலவேரையாவுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. நம்முடைய அரசமையும் பொழுது நான் எதற்காகவும் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரிடம் வாதாடியவனோ ஓரியாடியவனோ அல்ல, கெஞ்சி இருக்கிறேன், கூத்தாடி இருக்கிறேன். ஆனால் நம்மவர் முதல்வரானவுடன் தமிழ்த்தாய் வாழ்த்து என்றால் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஓரியாடுவேன், வற்புறுத்துவேன். உறவுகளே, இது தேர்தல் பரப்புரை கூட்டம் என்றாலும் நம்மை பொறுத்தவரை வீரத்தமிழர் முன்னணி வேறு நடத்துகிறது. வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் திருப்பூர் பகுதியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அருமை இளவல் ரமேஷ் அவர்கள், இது ஏதோ தற்புகழ்ச்சியாக அல்ல, சுமார் நமது கட்சி தொடங்காத காலத்திலிருந்தே நாங்கள் நண்பர்கள். ஒரு மாற்றத்துக்கான அரசியலத்தை என்ன பண்ணுற, எல்லா பக்கம் அலையத்தானே வேணும், அங்கெங்கே ஓடத்தானே வேணும். அப்படி ஓடிய காலத்திலே நாங்கள் ஒரு இடத்துல இணைந்தோம், கொஞ்ச நாள் தொடர்ந்து பயணித்தோம். அந்த வகையில் அவர் அழைத்த உடனே எனக்கு மகிழ்ச்சி. உடனே பேசினது கூப்பிட்டது அவர் எண்ணில் இருந்து, ஆனால் பேசினது ஐயா ஈஸ்வரன். இன்னும் மேலும் மகிழ்ச்சி கொடுத்தது. இங்கே வந்து பார்த்தால்தான் தெரிந்தது நம்முடைய மாணவர்கள், அவர்கள் பள்ளி பருவத்தில் முதன்முறையாக நான் பயிற்சி கொடுத்திருந்தாலும் கூட இன்று வரை அதை மறவாமல் அவர்களுடைய தலைமை பயிற்சியாளர் சக்தி ஆனாலும் அல்லது தம்பிகளானாலும் எனது பெயரை குறிப்பிடாமல் எங்களுடைய முதல் ஆசான் என்று சொல்லாமல் அவர்கள் இறங்குவதில்லை. அந்த தம்பிகளை உண்மையிலேயே நாம் மனதார நெஞ்சார உளமாற பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஏனென்றால் நமக்கு தெரியும், பறை என்றாலே ஏதோ அது ஒரு சாதியத்துக்கானது, அது ஒரு சாதிகள் மட்டுமே வாசிக்கக்கூடியது என்கிற ஒரு தவறான புரிதலை, பிழையான செய்தியை பரப்பி விட்டிருக்கிறோம் தமிழ் சமூகத்தில். ஆனால் நான் சொல்கிறேன், இதில் இருப்பவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி சாதியாக வந்தவர்கள் அல்ல அனைவரும். அதற்கு நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த சமுதாயம் மேலே அதுக்கு மேலே அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தோள்களிலே பறையை மாட்டி ஒரு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த புரட்சி தென்னகத்திலோ, அதாவது தென் மாவட்டங்களிலோ வட மாவட்டங்களிலோ இல்லை. இது கொங்கத்தினுடைய சிறப்புகளில் ஒன்று. கொங்கம் எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டும். நான் ஏதோ தற்பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்காது, இது வரலாறு, இதுதான் வரலாறு. உலகத்தில் குடியரசு புரட்சிகள் நடந்ததாக பாரிஸ் புரட்சியை சொல்லுகிறார்கள் 19ஆம் 18ஆம் நூற்றாண்டில். கிடையாது. 12,000 ஆண்டுகளுக்கு முன்பே, 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூம்புகார் கடலுக்குள் போன பிறகு மீண்டெழுந்து வந்த தமிழினம் இனி முடியரசுகள் இருக்கட்டும், அதோடு தொடர்பு வைத்துக் கொண்டே, உறவு வைத்துக் கொண்டே குடியரசுகளை கட்டமைப்போம் என்று, குடியரசு தான் இது என்கிற செய்தி தெரியாமலே ஒரு முதல் மாந்தைனா அப்படித்தான் வளர முடியும். ஒன்றை தொடங்கும் பொழுது அதுக்கு பெயர் வைத்திட முடியாது. ஆனால் தொடங்கிய பிறகு நாம் அதற்கு பெயர் வைக்கிறோம் குடியரசு. அந்த வகையில எந்த பகுதியிலே, கொங்க பகுதியிலே, குறிப்பா கொங்கம் என்பது இன்றைக்கு இருக்கிற கொங்கம் அல்ல, இன்றைக்கு இருக்கிற கொங்கம் மையப்பகுதி. அன்றைக்கு இருந்த கொங்கம் மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கு இருக்கிற சோனையாறு வரையிலும், இந்த பக்கம் பீகார் எனப்படுகிற மகதம் வரையிலும், ஒரிசா எனப்படுகிற கலிங்கம் வரையிலும், கங்கை ஆற்றின் கீழ் மேல் கரை வரையிலும் இருந்தது. இதற்கு சின்ன சான்று சொல்லிட்டு நான் போறேன், சாதியெல்லாம் சொல்லல. இந்த பகுதியில சில கூட்டங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இந்த கூட்டங்கள், குளங்கள், நாடுகள் இதையெல்லாம் விட்டுவிடாமல் வைத்திருக்கிற பகுதி கொங்க பகுதி. அதிலே கங்கா கூட்டம் என்று ஒன்று உண்டு.
இது கங்கா கூட்டம் என்பது கங்கை என்பதுதான். கங்கை என்பது கொங்கை, கொங்கம் என்பது மருவியதுதான். அந்த வகையிலே கொங்கம் தான் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்ட முடியும், தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கு வழிகாட்ட முடியும், இந்தியா தான் உலகத்திற்கு வழிகாட்ட முடியும். இந்திய நிலப்பரப்பு என்பது, பாரத நிலம் என்பது பைந்தமிழருடையது. 3000-5000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஒரு மொழியும் கிடையாது, எந்த மொழியும் கிடையாது. தமிழிலிருந்து புரிந்து போன பாகதம், அதைத்தான் அவர்கள் பிராகிருதம் என்கிறார்கள். பாகதம் என்றால் பாகம் பிரிந்து போன மொழி என்று பொருள். அவர்கள் அதை திசா பாசா என்கிறார்கள், திசை மொழி என்று வைத்துக் கொள்ளலாம். ஒண்ணுமே இல்லை. இது எப்படி உருவாச்சு? நீங்க வேணும்னா இப்பவும் சரி, கோடையா இருந்தாலும் குளிராக இருந்தாலும் ஒரு 4 பெட்டியில் ஐஸ் எடுத்துட்டு போவாங்கல்ல மிதிவண்டிகள்ல, அந்த ஐஸை ஒரு 4 ஐஸை வாங்கி ஒட்டுக்கா தின்றுங்க, தின்னுட்டு பேசி பாருங்க நாக்கு எப்படி சொல்லலும்னு. அப்படித்தான் அந்தந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ப அந்த மொழியினுடைய ஒளி குறியீடுகள் மாறுகின்றன. அப்படி நாம் பாகதம் என்பதை அவன் சொல்ல சொன்னால் அவன் அப்படி சொல்ல தெரியாமல் பிராகிருதம் என்கிறான். பாகதம் என்றால் பாகம், பாகம் பிரித்து தெற்கிலிருந்து வடமாகமான போன மொழி என்று பொருள். நம்முடைய அர்த்தநாரி இருக்கிற திருச்செங்கோட்டில் அதனுடைய உண்மையான பேரு பாகாத்தாள், அங்காள் அம்மை. பாகாத்தாள் என்றால் உடல் 2 பகுதியாக இயங்குகிறது. ஒவ்வொரு ஆணின் உடலிலும் இடது பக்கம் இருப்பது பெண்மைக்குரியது, ஒவ்வொரு பெண்ணிலும் வலது பக்கம் என்பது ஆண்மைக்குரியது. இது வரலாறு, இப்படித்தான் இயங்கும். இதை புரிந்து கொண்டால் எல்லா முரண்பாடுகளையும், எல்லா வேறுபாடுகளையும், எல்லா மாறுபாடுகளையும் நாம் உடைத்தெறியலாம். நீங்க நினைச்சிருக்கீங்க எல்லாம் நம்ம ஆம்பளை அப்படின்னு. அறிவியல் அப்படி அல்ல, இயற்கை சார்ந்த அறிவியல் அப்படி அல்ல. எல்லா ஆண் உடலிலும் இடது பக்கம் பெண்மைதான், எல்லா பெண்ணிலும் வலது பக்கம் ஆண்மைதான். இதை கண்டுபிடித்தவள் ஒரு பெண் தான், அவளுக்கு பேர் தான் பாகாத்தாள். அந்த பாகாத்தாள் என்கிற பெயர் தான் மருவி 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 பாகாத்தாள், பாவாயி, பவளாயி என்றெல்லாம் இந்த பகுதியில் தான் அந்த பெயர் வைக்கிற பண்பு இருக்கும். தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இருக்காது. எனவே உறவுகளே, ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, வீரத்தமிழர் முன்னணி மீட்க வேண்டிய மெய்யியல் கோட்பாடுகளில் சிலது. நாம் அன்னைக்கு திருப்பூர்ல நடந்த கூட்டத்துல நம்முடைய அருமை இளவல் பிரேம்குமார் பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் வரும்பொழுது அதை ஒட்டிய செய்திகளை நான் சிலவற்றை பகிர்ந்தேன். அங்கே நான் சொல்லாமல் விடப்பட்ட செய்தி 7 கன்னிமார் என்று சொல்றோம். 7 கன்னிமாருக்கு 2 சுழி போடக்கூடாது. நீங்க 2 சுழி 3 சுழி என்பதே தவறு, அப்படி இல்லை. அது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய எழுத்து வேறு மாதிரி. சரி, இப்போதைக்கு நம்ம இப்படி வச்சுக்கோ. 2 சுழி 3 கிடையாது, 3 சுழி கன்னி. அதாவது குருவிக்கு, முயலுக்கு இதெல்லாம் கண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கண்ணி வச்சேன் அப்படின்னு பாட்டெல்லாம் கூட இருக்கும். 3 சுழி நீ, அதாவது பெண்களே ஒரு பெண்ணை இன்னொரு பெண் புணர்வது. இப்படியா தொடர்ந்து திருமந்திரத்தில் இருக்குது. நான் எதுவும் கதையெல்லாம் சொல்லல. அப்படி புணர்ந்து தங்களுக்கு ஒரு ஆண் தேவை, மற்ற உயிர்களுக்கு இருப்பது போல தனக்கு ஒரு ஆண் தேவை என்பதை எப்ப நான் சொல்றது? குறைந்தது இன்னைக்கு உலகம் கண்டுபிடிச்சிச்சு 35 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லுது. ஆனா பாவாணர் மட்டும்தான் 50 லட்சம் ஆண்டுகள்னு சொல்லியிருக்காரு. அதே போல உலகம் இன்றைக்கு 19 நூற்றாம் ஆண்டுகளிலே 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு மொழி பிறந்தது என்ற பொழுது பாவாணர் இல்லை 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழி இலக்கண இலக்கியத்தோடு பிறந்து விட்டது. அதனுடைய தொடக்கம் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இதை யாராலும் மறுக்க முடியாது. இப்பதான் அவங்க 20,000 30,000 வந்திருக்காங்க. எது மொழி உருவான வரலாறு. இப்பதான் சேப்பியன்ஸ் ஹோமோ சேப்பியன்ஸ் ஒரு நூல் வந்திருக்குது. அந்த நூல்ல தான் 30,000 வந்திருக்கிறாங்க. ஆனால் பாவாணர் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் மொழி இலக்கண இலக்கியத்தோடு தோன்றியது என்று நிறுவிவிட்டு போயிருக்கிறார். எனவே உறவுகளை, அந்த 7 கன்னிமார் 7 கன்னிமார் என்பது தமிழருடைய எல்லா குலதெய்வ கோயில்களிலும் இருக்கும். அதெல்லாம் அழியாது, அழிக்க முடியாது. இது நம்முடைய முதல் மாந்தத்தோடு, முதல் மாந்த அந்த மெய்யியலோடு தொடர்புடையது. எனவே அவற்றை எல்லாம் பாதுகாக்க வேண்டியதும் மீட்டெடுக்க வேண்டியதும் நம்முடைய ஒவ்வொருவருடைய மாபெரும் கடமை. நொய்யலாற்று நாகரிகம் நிறைந்திருந்த பகுதி இது. எனவே நான் இங்க இசைக்கலைஞரை கூட்டிட்டு வரல, இருந்தாலும் தேர்தல் பரப்புரையில கூட்டத்துல இன்னும் ஒரு வார்த்தை கூட ஒலி வாங்கிக்கு ஓட்டு போடு, மைக்கு ஓட்டு போடுன்னு கேட்காம என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்கயா என்று நினைக்க வேண்டாம். பாருங்கள், உறுதியாக ஏன் சொல்லுகிறோம் என்றால், நாம் தான் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்ட வேண்டும். இப்பொழுது ஒரு பரவலான ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. வித்யா வீரப்பனின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது, காளியம்மாளின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதே பரப்புரையை நாமும் தொடர வேண்டும். சீதா லட்சுமியின் வெற்றி கொங்கத்திலே உறுதி செய்யப்பட்டு விட்டது என்கிற செய்தியை நாம் தமிழ் உலகத்திற்கு அறியப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். நமக்குள்ளே மாறுபாடுகள், வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். முரண்பாடுகள் இல்லாமல்
நாம் இயங்க வேண்டும் என்றால் அது இயற்கைக்கு முரணானது. எல்லா முரண்பாடுகளையும், எல்லா மாறுபாடுகளையும், எல்லா வேறுபாடுகளையும் கலைந்து கொண்டுதான் நாங்கள் இயக்குவோம் என்றால் அது இறந்து போன பிணங்களால் தான் முடியும். உயிரோடு இருக்கிற மனிதர்களால் அப்படி இயங்கவே முடியாது. அது கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும், அப்படியெல்லாம் ஒரு முரண்பாடே இல்லாமல், மாறுபாடே இல்லாமல், வேறுபாடே இல்லாமல் தான் இயங்குவோம் என்றெல்லாம் இயங்கவே முடியாது. எனவே உறவுகளே, நம்முடைய சீதா லட்சுமி வெல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம்.